ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிராமங்கள்ல தோப்பு வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒயர வந்து திருடிட்டு போயிட்டாங்க. மோட்டர வந்து களவாண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருப்போம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மீட்டர் காப்பர வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏசி இன்டோர் யூனிட்லேருந்து வர ஒரு 10 மீட்டர் காப்பர் பைப் வந்து முறிச்சிருக்காங்க. முறிக்கும்போது பயங்கரமா சவுண்ட் வந்திருக்கு. சவுண்டு கேட்டு வெளில வந்திருக்காங்க. வந்து ஆப்போசிட் வீட்ல உள்ளவங்க தான் ஏதோ நாய்ஸ் வந்திருக்குன்னு நினச்சி அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளார சந்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பை வந்து திருடிட்டு போயிருக்காங்க. இந்த காப்பர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் வரும். அவுடோர் யூனிட் அங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் பைப் வந்து எப்படி முறிச்சிருக்காங்கன்னு சொல்லி. இந்த பைப்பில் கூட உங்களுக்கு அந்த ஃப்ளவர் நெட் டைட் பண்ணுற இடம் வந்து வெளியில் இருக்குது. ஆனால் ஆஃப் நெட்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முறிச்சிட்டாங்க. இதோட இவ்வளோ ஹைட்டில் வந்து நானே பார்த்திங்கன்னா லேடர் போட்டு தான் ஏறி நிற்கிறேன். ஆனால் அவங்க எப்படி உள்ளே வந்து எப்படி அதை முறிச்சாங்கங்கிறது தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப பேனிக் தரக்கூடிய ஒரு விஷயம். இடைக்கு தான் போட்டிருப்பாங்க. இதில் என்ன பெருசு அமௌண்ட் வந்துருக்குன்னு தெரியல. ஆனால் இதனால் கஸ்டமருக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு இப்போது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 மீட்டர் கிட்ட காப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏசி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக கேமரா வச்சுக்கோங்க வீட்டில். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்க்குறது வந்து இதோட ஒரு 5-6 இடத்துல ஆயிடுச்சு இதோட. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து இந்த ஏசியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கஸ்டமர்கிட்ட நம்ம எஸ்டிமேஷன் கொடுத்தாச்சு. கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது டீட்டெயிலாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதில் வால்வு வாங்கிட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதில் பிரேசிங் பண்ணிவிட்டு இந்த பைப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். மெட்டீரியல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது வந்து கிளாம்ப் பாயிண்ட் வந்திருக்கும். பேக்கிங் டேப்பு, ஆஃப் நட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே நட்டு, 2 ஒயிட் ரோலு, எல்பிஜி டின்னு, ராடு, கேஸு, பைப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வச்சு கட் பண்ண முடியுமா இல்லை எப்படி பண்ணுங்க? முறிச்சு எடுத்துருக்காங்க. அப்படியே உடச்சி அப்படியே வளைச்சி இப்படி ஆட்டி அது ஆக்சுவலாக வந்து ஒரு நாளில் இது பண்ணியிருக்க மாட்டானுங்கள்ல. இல்லை, கையோட முறிச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரேடி இதை முறிக்க போய் தான் இது டப்புன்னு இது உடையுது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுனா உள்ள கேஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதான் கேஸ் தான் பட்டாருன்னு வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்டு. இந்த பக்கம் பார்க்காத விட்டுருந்தப்பா போய் புண்ணிடலாம். கண்டிப்பாக பிரேசிங் பண்ணும்போது வாட்டர் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க.
பைப் லைனை கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லென்த்து ஃபுல்லாக கொண்டு போயிருக்கோம். இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து யாரும் வந்து உருவிடாமல் இருக்கிறதுக்காக இந்த பைப்புக்கு கேப்லையும் அதுமாரி அங்கே ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்புக்கு கேப்லேயும் விட்டுருக்கோம். விட்டுட்டு ஒரு 4 இடத்துல வந்து கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், போட்டு உருவி எடுத்துடாமல். ஸோ கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏசி தான் வச்சுருக்கீங்க சென்னை சைதாப்பேட்டை சைட்லனா, உங்கள் ஏசியோட காப்பர் பைப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இதை திருடுறதுக்கும் ஒரு கூட்டம் அலையுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.